ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் சிம்சோன். அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். பட் அவன் லைஃப்பில் கேர்லெஸ்னஸ் ஜாஸ்தி. இன்னைக்கு நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் கேஷுவலாக எடுக்காதீங்க, கேர்லெஸ்ஸாக நடக்காதீங்க. அவன் எப்படிலாம் கேர்லெஸ்ஸாக இருந்தான்னு படித்து எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜட்ஜஸ் 14:8 and 9 படிங்க பார்க்கலாம். ஒரு நசரேய விரதம் இருக்கிறவன் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். திராட்சை ரசத்தினால, திராட்சை ரசமும் குடிக்கக்கூடாது, திராட்சை ரசத்தினால எந்த பொருளையும் என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்புறம் முடிய வெட்டக்கூடாது. மூணாவது தீட்டானதுன்னா மரித்து போன பிரேதத்துக்கிட்ட என்ன செய்யக்கூடாது. இதான் ரொம்ப 3 மெயினான ஒரு அந்த விரத காலம் முடிகிற வரைக்கும் அவங்க அதை செய்யக்கூடாது. சாம்சன் தாயின் கற்பத்திலேயே நசரேய விரதமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன். நீங்கள் கூட அப்படிதான். நீங்கள் உங்களை பிரதிஷ்டை பண்ணலை, ஆனால் கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே தெரிஞ்சு எடுத்துட்டார் தனக்குன்னு. நீ எனக்குரியவள்ப்பா, நீ எனக்குரியவன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், நீ எனக்குன்னு வரும்பொழுது உன்னை எடுத்து பயன்படுத்துவேன்னு உங்களை தெரிந்தெடுத்தார். இவன் லைஃப் எப்படி கேஷுவலாக டிஸ்ட்ராக்டட் ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். வசன வாசிங்க 14:8-9. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். எங்க போனா? சிங்கத்தோட. முதல்ல ஒரு சிங்கத்தை கொன்னான், அது தப்பு இல்லை, ஃப்ரெஷ்ஷாக ஒரு பாடியை கொன்னுட்டான். ஆனால் நீ ஒரு நசரேய விரதம் இருக்கிறவன் எதுக்கிட்ட போகக்கூடாது? சிங்கத்தோட. செத்து போன பாடிகிட்ட நீ எதுக்கு போன? வசனம் திரும்ப வாசிங்க. சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். திரும்ப சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் உடலை பார்க்கிறதுக்கு வழி விலகி சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். அவன் என்ன நினைச்சிருப்பான்? சும்மா போய் பார்த்துட்டு தான் வருவான். வாலிப பிள்ளைங்களே, உங்களுக்கு அன்பா பேச விரும்புகிறேன். ஆண்டவர் சில காரியங்களை உனக்கு விலக்கி இருக்கிறார். நீ சும்மா கேஷுவலாக பார்க்கலாம் அப்படின்னு போகிறல்ல, அங்கே என்ன நடக்குது தெரியுமா? இங்கே சாம்சனுக்கு என்ன நடந்ததோ அதான் உனக்கு நடக்குது. வாசிங்க அடுத்த வசனம். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனீ கூட்டமும். சிங்கத்தின் உடலுக்குள்ள என்ன இருக்குது? தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. என்ன இருந்துச்சு? செத்து போன சிங்கம்தான், ஆனால் உள்ள என்ன இருக்குது? தேனை பார்த்தா சும்மா இருப்பாங்களா? யூ வில் பி டெம்ப்டட். இந்த பிசாசானவன் உன்னை இழுக்கிறதுக்கு செத்து போன சிங்கத்தின் உடலுக்குள் சில தேன் கூட்ட வச்சிருப்பான். டிசீவிங் வேர்ட்ஸ், செடியூசிங் வேர்ட்ஸ். சில காரியம் நீ நோ சொல்லவே முடியாது, அப்படிதான் உன்னை இழுக்கும். சாம்சன், நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவன், நீ தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவள். நீ மரித்து போன பிரேதத்துக்கு பக்கத்தில் போகவே கூடாது. உன் விரதம் அது. நீ ஏன் போன? உள்ள போறான், செத்து போன சிங்கத்துக்குள்ள தேன் கூட பார்த்த உடனே பிரதிஷ்டையெல்லாம் மறந்துட்டான். நீ பக்கத்தில் போனா பிரதிஷ்டையெல்லாம் மறந்துடுவ. கேஷுவலி, அன்கான்ஷியஸ்லி டிஸ்ட்ராக்டட். உனக்கே தெரியாம யூ வில் பி டீவியேட்டட். டிஸ்ட்ராக்ஷன் டீவியேஷனுக்குள்ளே கொண்டு போகும். டீவியேஷன் கடைசியில் டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ளே கொண்டு போயிடும். போறான். சாம்சன், நீ செத்த பிரேதத்தை தொடக்கூடாது, நான் தேன் கூட்டம் மட்டும்தான் தொடுறேன். அந்த தேன் கூடு எதுக்குள்ள இருந்து உருவாச்சு? செத்து போன சரீரத்துக்குள்ள. நீ நசரேய விரதம் இருக்கிறவன், நீ அதை தொடக்கூடாதுப்பா. எப்படிப்பா சாப்பிடுவ? எடுக்கிறான், சாப்பிடுறான். அடுத்த வசனத்தை வாசிங்க, ரொம்ப பயமா இருக்கு அந்த வசனத்தெல்லாம் படிச்சா. அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு எப்படியா? கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே. His action was very casual. இன்னைக்கு உன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு இருந்தா நீ ஸ்பிரிச்சுவலாக இருப்ப. இல்லை இதில் என்ன இருக்குது, ஜாலியாக போனேன் அப்படின்னு போனால் சாம்சனுடைய நிலைமை தான். ஒரு இடத்துல சிங்கத்தின் பிரேதத்திலேருந்து எதை சாப்பிட்டான், இன்னொரு இடத்துல வாசிங்க, அது எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. 15:15. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடையெலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து. கழுதையின் பச்சை தாடையெலும்பை. இங்க ஒரு ஜெயம் கிடைச்ச மாதிரி கிடைச்சது. ஆனா கழுதையின் பச்சை தாடை எலும்புங்கிறது ஒரு பிரேதத்துடைய ஒரு பகுதி இல்லை. அவன் அதை தொட்டிருக்க கூடாது. அவன் ஒரு கொம்பை எடுத்துட்டு போயிருந்தா கூட ஆண்டவர் அன்னைக்கு ஜெயத்தை கொடுத்துருப்பாரு. 2 இடத்துல he was so casual. இன்னைக்கு நான் அனாயிண்டட் பீப்புளுக்கு நான் வார்ன் பண்ணுறேன்.
நீங்கள் எல்லாத்தையும் கேஷுவலாக எடுக்க. அதில் என்ன போனால் என்ன, கூப்பிடுறாங்க திருவிழாவுக்கு போனால் என்ன, அட சாப்பிட்டா சோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடு, இப்படியெல்லாம் எவ்வளோ கேஷுவல் பிலீவர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? போய் மந்திரம் கேட்குறதுல என்னங்க தப்பு, குறி கேட்குறதுலாம் தப்பு கிடையாது, யாருக்கும் சொல்லாத, போய் கேட்டு வரலாம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்க தெரியுமா? அபிஷேகத்தை இழந்துருவீங்க. கேஷுவலாக அன்கான்ஷியஸ்லி டிஸ்ட்ராக்டட். முக்கியமாக வாலிப பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், உங்கள் நடைகளை கொஞ்சம் கவனமாக யோசிச்சு நடங்க.